ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். இந்த வீடியோல நாம கேமராவில் பதிவான நூதனமான திருட்டு சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். பூனேல ஜவுளி கடையில் இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரால பதிவான சம்பவம் தான் இது. இங்க துணி வாங்க வாடிக்கையாளர்கள் மாதிரி பெண்கள் நிறைந்த ஒரு திருட்டு கும்பல் கடைக்குள்ள வருது. அதுல ஒரு லேடி சாரிய விரிச்சு பாக்குற மாதிரி பின்னாடி இருக்கிற லேடிஸ மறைக்கிறாங்க. இந்த லேடி ஒவ்வொரு முறையும் சாரிய விரிச்சு பிடிக்கும் போது பின்னாடி இருந்த லேடிஸ் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சாரிகளை அவங்களோட டிரெஸ்ஸுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறாங்க. அதன் பிறகு கேஷுவலா அந்த கடையை விட்டு வெளியவும் போறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்கும்போது தான் இந்த பெண்கள் எல்லாரும் ஒரு திருட்டு கும்பல்னு அந்த ஓனருக்கு தெரிய வருது. இந்த நிகழ்வு பாகிஸ்தான்ல நடந்திருக்கு. இங்க ஒருத்தர் சாலையோரமா நின்னு போன் பேசிட்டு இருந்திருக்காரு. அப்ப கர்ச்சீஃபால முகத்தை மூடிட்டு ஒரு நபர் பைக்ல வந்து அந்த இடத்துல இறங்குறாரு. பைக்ல வந்த நபர் இவரோட செல்போனை தான் திருட வராருன்னு நினைச்சுக்கிட்டு இந்த மனிதர் அந்த செல்போனை தரையில ஓங்கி அடிச்சு கைகளை ரெண்டும் உயர்த்தி அப்படியே நிக்கிறாரு. ஆனா பைக்ல வந்த நபர் கர்ச்சீஃபை கழட்டிட்டு அவரு பாட்டுக்கு அவரோட வீட்டுக்குள்ள போறாரு. அவரை திருடன்னு தப்பா நினைச்சு அவசரப்பட்டு போனை உடைச்சவரு செதறதேங்கா மாதிரி செதறி கடந்த அவரோட போனை வாரி எடுக்கிறாரு. இந்த நிகழ்வு எல்லாமே பக்கத்துல இருந்த ஒரு சிசிடிவி கேமரால தெளிவா பதிவாயிருக்குது. மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நடந்த சம்பவம் தான் இது. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு லிப்டுக்குள்ள ஒரு பெண்மணி போறாங்க. அதே சமயத்துல மாஸ்க் அணிஞ்ச இன்னொரு நபரும் அந்த லிப்டுக்குள்ள கேஷுவலா வராரு. அந்த லேடி கிட்ட இந்த நபர் சாதாரணமா பேச தொடங்குறாரு. அந்த லேடி இறங்க வேண்டிய ஃப்ளோர் வந்ததும் அவங்க இறங்கின சமயத்துல அவங்க கழுத்துல இருந்த செயினை அறுத்துக்கிட்டு அந்த திருடன் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கிறான். இந்த நிகழ்வை பார்த்தா யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. இங்க ரெண்டு பேர் கடைக்கு வெளியில நின்னு போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒரு நபர் வண்டியில வந்து அவங்க பக்கத்துல நிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் அசந்த நேரத்துல வண்டியில வந்த இந்த திருடன் அவங்க கையில வச்சிருந்த போனை பிடுங்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். என்னதான் இவர் பின்னாடியே துரத்திட்டு போனாலும் அவரால வண்டியில போன அந்த திருடனை பிடிக்க முடியல. இந்த நிகழ்வு ஹரியானால இருக்கிற ஃபரிதாபாத் நகரத்துல நடந்திருக்கு. இங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த எஸ்யூவி கார் கிட்ட நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு நபர் வராரு. கார் கிட்ட வந்த அந்த நபர் ஃப்ரண்ட் டோரோட கண்ணாடியை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. கொஞ்ச நேரத்துல அந்த கண்ணாடியும் உடையுது. காருக்குள்ள தன்னோட தலையை விட்டு அங்கிருந்து ஒரு பேக அந்த நபர் திருடிட்டு போறாரு. இதுல ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா அந்த பேக்ல 12 லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கு. இதனால தான் சொல்றது, பேங்க்ல இருந்து பணம் எடுத்தா நேரா வீட்டுக்கு தான் போகணும். வழியில எங்காவது வண்டியை நிறுத்தினா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இங்க ஒரு பெண்மணியும் அவங்க அம்மாவும் ஒரு கடைக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த பெண்மணி கையில ஏதோ வச்சு செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்மணி அவங்களோட மொபைல் போனை அவங்க பேண்ட் பாக்கெட்டோட பின்புறமா வச்சிருக்காங்க. அப்ப அங்க வந்த ஒரு திருடன் அவங்க ஏமாந்த நேரம் பார்த்து மொபைல் போனை திருடிட்டு அங்கிருந்து போயிடுறான். வட இந்தியால ஏதோ ஒரு பகுதியில நடந்த திருட்டு சம்பவம் தான் இது. அங்க இரவு நேரத்துல ஒரு கடையில கடையோட ஓனர் சேல்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அன்னைக்கு வந்த கலெக்ஷனை எண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு திருடன் உள்ள வரான். உள்ள வந்தவன் பாக்கெட்ல இருந்த ஏதோ ஒரு பொருளை எடுத்து கடையோட ஓனரை பணத்தை தர சொல்லி மிரட்டுறான். கொஞ்ச நேரம் அவர் சமாளிக்கிறாரு. பிறகு வேற வழி இல்லாம கையில் இருந்த மொத்த பணத்தையும் திருட வந்த அந்த திருடன் கிட்ட கொடுக்கறாரு. காசை வாங்கிட்டும் திரும்ப போகாம அந்த திருடன் கல்லாப்பெட்டியில இன்னும் காசு இருக்கான்னு செக் பண்றான். இந்த நேரத்தை பயன்படுத்தி கடையோட ஓனர் அந்த திருடனை கடைக்குள்ள வச்சு ஷட்டரை இழுத்து க்ளோஸ் பண்றாரு. பாகிஸ்தான் நாட்டுல ஒரு பகுதியில நடந்த திருட்டு சம்பவம் தான் இது. இங்க இரண்டு நபர்கள் பைக்ல வராங்க. அந்த இடத்துல ரோட்டுக்கு சைடுல ஒரு காரை பார்க் பண்ணிருக்காங்க. வந்த இரண்டு நபர்கள்ல ஒரு நபர் ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் நிக்கிறாரு. இன்னொரு நபர் கார் கிட்ட வந்து காரோட சைலன்சர்ல துணியை வச்சு அடைக்கிறாரு. சிறிது நேரம் கழித்து காரோட உரிமையாளர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ற ட்ரை பண்றாரு. துணி வச்சு அடைச்சதால கார் ஸ்டார்ட் ஆகல. கார் ஓனர் கார்ல இருந்து இறங்கி என்ன ப்ராப்ளம்னு தெரியாம முன்பக்க போனட்டை எடுத்து செக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப ரோட்டுக்கு அந்த பக்கமா நின்னுட்டு இருந்த அந்த மனிதர் காரை நோக்கி வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்க தொடங்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே பின்பக்கமா துணியை வச்சு அடைச்ச அந்த நபர் வந்து அந்த துணியை எடுக்கிறாரு. அப்ப உதவி பண்ண வந்த அந்த நபர் நான் காரை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி காருக்குள்ள ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணி காரை அங்கிருந்து திருடிட்டு போறாரு.
உத்தரப்பிரதேசத்துல ஒரு மொபைல் ஷாப்ல ஒரு நபர் ரீசார்ஜ் பண்ற மாதிரி அங்க வந்திருக்காரு. கடையோட ஓனர் வந்து பணம் வச்சிருந்த டிராவை திறக்கும் போது கையில இருந்த மிளகா பொடிய அவரோட மூஞ்சிலேயே போட்டுட்டு அங்கிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த திருடன் ஓடி போறான். இந்த கடையோட ஓனர் அந்த டிராவை எல்லாம் அடைச்சிட்டு பணத்தை திருடிட்டு போன அந்த திருடன் பின்னாடியே ஓடி போறாரு. ஜார்க்கண்ட்ல ஒரு சின்ன மளிகை கடையில ஒரு பெண் வியாபாரம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப பொருள் வாங்க வர கஸ்டமர்ஸ் மாதிரி 3 பேர் கடைக்குள்ள வராங்க. கடையில இருந்த அந்த பெண் கிட்ட பொருள் கேட்கிற மாதிரி அந்த பெண்ணோட கவனத்தை திசை திருப்பிட்டு அவங்க வெளியே போனதுக்கு பிறகு 3 பேர்ல ஒருத்தன் மெதுவா கல்லாப்பெட்டியை திறந்து அதுல இருந்த மொத்த காசையும் எடுக்கிறான். அவன் காசை எடுக்கிறத கவனிச்ச அந்த பெண்மணி அடுத்த செகண்டே ஓடி வந்து கன்னத்துல 4 அறை விடுறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம கத்தி பக்கத்துல இருக்கிறவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. அப்ப அங்க ஒரு லேடி வராங்க. அவங்களும் வந்து இந்த திருடனை சரமாரியா அடிக்க தொடங்குறாங்க. பெண் தனியா தானே இருக்காங்க, ஈஸியா திருடிட்டு போலான்னு நினைச்சு வந்த இவங்களுக்கு இது ஒரு நல்ல பாடமா இருந்திருக்கும். வீடியோல இருந்த இந்த 2 பேரும் பின்னாடி தனியா போயிட்டு இருக்கிற அந்த லேடி கிட்ட இருந்து செயினை திருடுறதுக்காக பிளான் பண்றாங்க. 2 பேத்துல ஒருத்தன் அந்த லேடிக்கு பின்னாடி சைலண்டா நடந்து போறான். இன்னொருத்தன் வண்டிய ஆன்ல ரெடியா வச்சுக்கிட்டு தயாரா இருக்கான். கரெக்டா நேரம் பார்த்து அந்த பெண்மணி கிட்ட இருந்து செயினை பறிச்சுக்கிட்டு ஓடி வந்து இவங்க 2 பேரும் அந்த வண்டியில இருந்து அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அவங்க வயதான ஒரு பெண்மணிங்கிறதால இவங்களை ஓடியும் கூட பிடிக்க முடியாம மெல்லமா நடந்து வரத பார்க்கும் போதே மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. பீகார்ல பாகல்பூர் பகுதியில நடந்த சம்பவம் தான் இது. அங்க வயதான தம்பதிகள் ஒரு காம்பவுண்ட் செவுரு மேல சாஞ்சு நின்னு எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க பக்கத்துல வேற யாரும் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருடன் மெதுவா கிட்ட வந்து அந்த வயசான பாட்டியோட கழுத்துல இருந்த நகைகளை அறுத்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறான். அவன் இழுத்த வேகத்துல அந்த பாட்டி கீழேயே விழுந்துடுறாங்க. அந்த தாத்தா அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக சத்தம் போட்டுட்டு பின்னாடியே ஓடி போறாரு. குஜராத்ல ராஜ்கோட் பகுதியில ஒரு சிசிடிவி கேமரால பதிவான சம்பவம் தான் இது. இங்க 2 பெண்கள் இரவு நேரத்துல ரோட்டோரமா நடந்து வராங்க. இவங்க கிட்ட யாராவது திருட போறாங்கன்னு நினைச்சா அதுதான் கிடையாது. இவங்களே திருட்டு வேலையில ஈடுபட போறாங்க. இவங்க என்னதான் திருட போறாங்கன்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியில பெரிய பெரிய பூத்தொட்டியில செடிகளை வச்சிருக்காங்க. அந்த பூத்தொட்டிக்கு இவங்க தான் ஓனருங்கிற மாதிரி ரொம்பவுமே அசால்ட்டா அதை அங்கிருந்து தூக்கிட்டு போறாங்க. இந்த வீடியோவை சோசியல் மீடியால அப்லோட் பண்ண வீட்டோட ஓனர் தொட்டி எல்லாம திருடுவாங்கன்னு சொல்லி தன்னோட மனக்குமுறல்களை அந்த வீடியோல புலம்பி தள்ளி இருக்காரு. இங்க திருடன் ஒருத்தன் ஒரு பெரிய வீட்டுல திருடுறதுக்காக வீட்டோட காம்பவுண்ட் கிட்ட வந்திருக்கான். அப்ப வீட்டோட ஓனர் சிசிடிவி கேமரால இந்த திருடன் பண்ண எல்லா செயலையும் பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய தடி எடுத்துட்டு வராரு. ஓனர் வெளியே வரத பார்த்த உடனேயே அந்த திருடன் கேஷுவலா அங்கிருந்து நகர்ந்து போயிருக்கான். ஆனா அந்த ஓனர் அந்த திருடனை மடக்கி பிடிச்சு பயங்கரமா மிரட்டி அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இந்த சம்பவம் இந்தோனேஷியால நடந்திருக்கு. இங்க ஒருத்தன் எதையோ திருடிட்டு ஓடி வர மாதிரி ஓடி வரான். அவன் பின்னாடியே அவனை பிடிங்கன்னு கத்திக்கிட்டு இன்னொருத்தனும் ஓடி வரான். ரோட்டோரமா வண்டியை வச்சு நின்னுட்டு இருந்த ஒரு நபர் இது உண்மைன்னு நினைச்சு முன்னாடி போனவனை துரத்திட்டே போறாரு. ஆனா பின்னாடி வந்தவனும் இவரோட வண்டியை திருட முயற்சி பண்றான். அப்ப அந்த வழியா வண்டியில வந்த ஒரு நபர் இந்த மனிதரை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்றாரு. உடனே அந்த நபர் திரும்ப வந்து இந்த திருடனை பிடிக்க முயற்சி பண்றாரு. அவர் ஹெல்ப் பண்றதுக்காக இன்னொரு நபரும் அங்க வராரு. 2 பேரும் சேர்ந்து இந்த திருடனை பிடிக்கிறாங்க. இங்க ஒருத்தர் தன்னோட விலையுயர்ந்த பைக்குக்கு முன்னாடி ரீல்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஸ்டாண்ட்ல மொபைலை செட் பண்ணிட்டு பைக்குக்கு முன்னாடி இருந்த சேர்ல போய் உட்கார்ந்துட்டு கால் மேல கால் போட்டு ரீல்ஸ் எடுக்க தொடங்குறாரு. இந்த மனிதர் அசந்த ஒரு சின்ன கேப்ல அங்க வண்டியில வந்த 2 திருடர்கள் மொபைலை திருடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. இவரும் அவங்க பின்னாடியே ஓடி போறாரு. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்ட இந்த திருடர்களுக்கு எப்படிப்பட்ட கடுமையான தண்டனைகள் வழங்கலாம், இதுல உங்களோட கருத்துக்கள் என்ன, அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.